டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங்கான மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இந்த 22 பார்த்தீங்கன்னா அதுக்கான பிசிக்கல் சிவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் இன்னும் எங்களுக்கு மெமோ வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் இப்போ வந்து அதுக்கான மெமோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்டில் ரிசல்ட்ஸில் லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ அதில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக நமக்கு அந்த பிசிக்கல் சிவி அண்டு கவுன்சிலிங் இது இருக்கும். இது வந்து நம்மளுடைய ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் கவுன்சிலிங். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நம்மளுடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அப்டேஷன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸ் எல்லாமே பேஸ் 2. இந்த பேஸ் 2ல் பிஹெச்எஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து இதில் இருக்கு. இதுக்கான கவுன்சிலிங், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட், AE1, AE2, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே என்ன டேட்டில் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பிஹெச்எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதுக்கான மெமோ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதிலே பிசிவின்னு கொடுத்துருப்போம். அதில் உங்களுடைய நோட்டீஸ் ஆஃப் சிவி உங்கள் லிஸ்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே இப்போ AE1 அப்படின்னா AE1 போயிட்டு அதுக்கான நோட்டீஸ் ஆஃப் சிவி இவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கவுன்சிலிங். அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த பிசிக்கல் சிவி கவுன்சிலிங்க்கு உங்கள் மெமோ வந்து ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இந்த கவுன்சிலிங் அப்டேஷன் பற்றி நிறைய கேட்டு இருந்தீங்க. இது என்ன சார், எப்படி இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக கேட்டு இருந்தீங்க. இந்த பிஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ அண்டு கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் இது முடிச்சுட்டு அதுக்கான கவுன்சிலிங் வந்து இருக்கும். ஏன்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து முன்னாடியே சொன்ன சரி தெரியுதான் மூலச்சான்றிதழ் மற்றும் கலந்தாய்வு இதுதான் வந்து பிசிக்கல் சிவி அண்டு கவுன்சிலிங். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உதவி நூலகம் அசிஸ்டன்ட் லைப்ரரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஏஇயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் கோடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் அந்த 2 நாளில் அந்த 29 அண்ட் 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் சிவி கவுன்சிலிங் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட், நம்முடைய பிஹெச்எஸ் செயலக அலுவலர் அண்டு மொழிபெயர்ப்பாளர், இளநிலை மேலாளர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி த பிசிக்கல் சிவி டைரக்ட் சி. இது முடிச்ச உடனே கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இவங்க எங்களுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் இருக்காது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட் வந்து டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ என்ன இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அப்படின்னா எஸ்ஐ அண்டு கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பரில் மொத்தம் 21 போஸ்ட். பட் இதுக்கு கால் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து 42. இந்த 42ல் 21 பேஸ்ட் தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மீதி 21 கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அகைன் இந்த பிஹெச்எஸ்க்கு வருவாங்க. இதில் மேபி வேற போஸ்ட்டுக்கு போயிருந்தா ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பிசிக்கல் சிவி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை பேஸ் பண்ணி எல்லாமே பிஹெச்எஸ்க்கு பிசிக்கல் சிவி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கான கவுன்சிலிங் வந்து நடத்துவோம். அது வந்து ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதிகபட்சம் ஒரு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இது வந்து முடிச்சிருவோம். இதே மாதிரி மற்ற போஸ்ட்டுக்குமே அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து இதை பற்றி ஒரிப்படுத்த தேவையில்ல.
ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லாமே வந்து இப்ப பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே முன்னிலிருந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு அதை பத்தி கவலைகள் வேணாம். இந்த பிசிக்கல் சிவி கவுன்சிலிங் யார் யாருன்னு நான் சொல்லிட்டேன். என்னென்ன போஸ்ட் கோடு, என்னென்ன போஸ்ட். அதே மாதிரி பிசிக்கல் சிவி மட்டும் என்ன அப்படின்றது நான் தெளிவாக சொல்றேன். எல்லாமே உங்க சர்டிபிகேட்ஸ் என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து ப்ராப்பரா கொண்டு போயிடுங்க. அதே தான் சொல்றேன். தேர்வு மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த அறவரிசையின் இடஒதுக்கீடு விதி, காலிப்பணி அடிப்படையில் மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மூலச்சான்று சரிபார்ப்பு தற்கால தேர்வு பட்டியல் இது ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான த மெமோ டிஎன்பிசி டவுன்லோட் இதுக்கு தான் இப்போதான் நான் அதுக்கான அப்டேட் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிசிக்கல் சிவி கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உங்க மொபைல்ல இருக்க எஸ்எம்எஸ் இமெயில் வரும். வேற எதுவும் வராது. போஸ்ட்ல அனுப்ப மாட்டாங்க. தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது. மூலச்சான்று சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வுகள் எழுத்து, அதாவது பத்தி நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல பண்ண மார்க்கு, கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த கூப்பிட்ட எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இது முக்கியமான அப்டேட். மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு மூலச்சான்று சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் அனைவரும் பணி வழங்கப்படும் என்பதற்கான உறுதியளிக்க இயலாது. தேர்வுகள் மேற்படி மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வர தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா சார் நான் இன்னைக்கு வரல, நான் வேற நாள் போலாமா அப்படின்லாம் அங்கே டிஎன்பிசியில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. அதனால இது வந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் நியூஸ். இதை நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்துருப்பீங்க. தெரியலன்னா இதை வந்து படிச்சு ப்ராப்பரா நம்ம ஆல்ரெடி நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். இதையும் நீங்க வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும். திரும்ப சொல்றேன், உங்களுடைய மெமோ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட இருக்கு. அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதில் இருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்லையும் உங்க ரிஜிஸ்டர் நம்பர் என்ரோல் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு உங்க மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க நம்ம பிசிக்கல் சிவி நடக்கும் போது கொண்டு போயிடுங்க. பிசிக்கல் சிவி முடிஞ்சு சார் எனக்கு கவுன்சிலிங் வரல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான அப்டேட்டுமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்ல அப்டேட் பண்ணுவோம். இதை பத்தி உங்களுக்கு கவலைகள் வேணாம். ஃபர்தரா நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பத்தி ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ண கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நாம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏஎஸ்ஏ அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், அதே மாதிரி ஆல் போஸ்ட்டுக்கான பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். லைவ் அண்ட் ரெக்கார்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு இது ரிலேட்டட் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.